அதே தளபதி ஸ்டைல்ல. வணக்கம் நண்பா. இந்த கை இந்த கை இந்த கை மட்டுமா? என் நெஞ்சில் குடியிருக்கும் எதுக்குடா எனிமிட்டேன். என் நெஞ்சில் குடியிருக்கும். வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. வணக்கம் மக்களே. இன்னைக்கு நாங்க என்ன காணொலியை யூஸ் பண்ணிருக்கோம் அவ்வளோனா, lalu amat rinak sugino na kan ningali gini ya gambat na raw is gambat na raw pero hidup dulu ini jadi ini hari apa deh pero hidup dulu ini online வந்துட்டேன். இந்த கொஞ்சம் நான் லேட்டாக வந்தீங்க, பிரச்சனை இல்லை. ஸோ சொல்லுங்க மௌலானா, இன்னைக்கு நாம என்ன மாதிரியான ஒரு இன்ட்ரோ கொடுக்க மறந்துட்டீங்க. வெல்கம் டு நத்திங் பாய்ஸ். கை கை தட்டவா எழுப்பு. என் நெஞ்சில் கூட இருக்கும். வணக்கம் மக்களே, வெல்கம் டு நத்திங் பாய்ஸ் யூடியூப் சேனல். தான் கூடிய சீக்கிரம் அது ஒரு கிளவுட்டிங் ட்ரெஸ் ஷாப் ஆகுமா? என்னப்பா சம்பந்தம் இல்லாம பேசுறேன். கையை போட்டு இப்படி செய்யணும், அப்புறம் இப்படி மாற்றி என்ஜின் இன்னைக்கு நம்ம என்ன மாதிரியான ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கோம்னா, தமிழ் சினிமா கொண்டாட தவறிய தளபதி விஜய் அவர்களின் படங்களோட தான் வந்திருக்கோம். ஸோ நான் படங்களை சொல்லுவேன், அதுக்கான அதை ஏன் கொண்டாட தவறணுங்கிற விஷயத்த இவன் சொல்லுவாரு. வீடியோக்கு போலாமா? போலாம். இன்ட்ரோ ஃபயர்ல போடுற இன்ட்ரோ. ஸோ முதல் படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாம் அது கண்டிப்பா என்ன மாதிரியான படமா இருக்கும் தெரியல. எங்க 2 பேருக்கு ரொம்ப பிடிச்ச படம் குருவி. குருவி படத்தை பாத்தீங்கன்னா நீங்க என்ன ஏன் அதுல லாஜிக் தேடுறீங்கன்னு தெரியல. என்னமோ இவ்வளோ விஜய் படம்னா லாஜிக் இருக்க கூடாது, ஸோ அப்படின்றது லாஜிக் பார்க்க கூடாதுன்றதுதான் நம்மளுடைய பர்சனலான ஒப்பீனியன். அது வரைக்கும் அது மட்டும் இல்லாம நாங்க எப்பயில இருந்து நாங்க சினிமா பார்க்க தொடங்கணும், விஜயால தான் சினிமா பார்க்க தொடங்கணும் அப்படின்னு சொன்னா நம்ப மாட்டேன். குருவி படத்தோட எக்ஸ்பிளனேஷனை கொடுங்க மௌலானா. அந்த படம் அந்த டைம்ல பாரு ஒரு ஆர்டரா ஃப்ளோவா போயிட்டு இருக்கல, கூட பேச மறந்துட மாட்டேனா. அந்த டைம்ல சின்ன வயசுல சில்லறை சிதற விட்டு அந்த படத்தை பார்க்க துடித்த காலங்கள் எல்லாம் இன்றைக்கும் ஞாபகம் இல்லை. ஸோ நாங்க அந்த காலத்துல எவ்வளவு எத்தனையோ சொல்லுங்கப்பா. 9வது இடத்துல நான் பார்த்தேன்னா நாங்க 2 பேரும் டிஸ்கஸ் பண்ணி ஆதி படத்தை வச்சிருக்கோம். ஆதி படம் பார்த்து எப்போ என்னோட டிஸ்கஸ் பண்ணினீங்க? ஆதி படம். ஸோ அதுல பாட்டெல்லாம் நல்லா இருக்கும். படத்தை பற்றி சொல்லுப்பா. படத்தை பற்றி பேச படம் என் தலைவன் கடைசி கிளைமேக்ஸ்ல பயதுன்னு சொல்லிட்டு பயதோட பயதுலயே சுத்திக்கிட்டு பயதா சண்டை ஃபயர் இருக்கும். பெண்ணுக்கு தானே கேமரா காட்டு, பெண்ணுக்கு பின்னாடி திரும்பி காட்டு, அதெல்லாம் தேவையில்ல. 8வது இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான டிரெக்ஷன்ல உருவான படம் தான் மின்சார கண்ணா. அந்த படத்துல அவர் பயங்கர சொக்கோ போயா வந்திருப்பாரு. அந்த படத்தை பத்தி ஆக்கில் சொல்லுங்க. அது வழக்கமா அந்த டைம்ல பெரிய காம்பினேஷனா. ஸோ 7வது இடத்துல பார்த்தீங்கன்னா பிரபுதேவா டிரெக்ஷன்ல வெளிவந்த ஒரு பயங்கரமான படம் தான். அதுல தளபதி ஃபுல்ல ஒரு ரகட் பாயா நடிச்சிருப்பாரு. இன்னைக்கு ஜூன் 22 அந்த படத்தை ரீலீஸ் கூட பண்றேன்னு பேச்சுவார்த்தை போய்கிட்டு இருந்தது. பட் அந்த படம் வரல. போக்கிரி படம் ரிலீஸ் ஆயிடுச்சு. அந்த படம் என்னன்னா வில்லு படத்தை தான் நாங்கள் 7வது இடத்துல வச்சிருக்கோம். அந்த படத்துல நயன்தாராவோட பாடல்களும்
ஏன்டா? சொசைட்டி நம்மள சிரிப்பாக கலைச்சி அடிக்க போறோம். வில்லு படம் எல்லாம் நல்ல படம்னு சொல்லி அண்டர்ரேட்டட்னு சொல்லி காலத்து வாங்கினான். இது தேவையா? ஒரு தமிழ் சினிமா கொண்டாட தவறிய 10 படங்கள் என்றா ஒரு கொமனாவது படங்களை சொன்னா பரவாயில்ல. ஏயோவன், இந்த மயக்கம் என்ன, செல்வராகவன மூவிஸ் கொஞ்சம் இருக்கு. 2ஆம் உலகம் அப்படின்னு சொன்னாலும் இவன் படத்துக்கு எல்லாம் எப்படிடா போடணும்? தளபதி மற்றும் கீர்த்தி சுரேஷின் கீழ் உருவான ஒரு பயங்கரமான படம் தான் பைரவா. அந்த படம் பரதன் இயக்கியுள்ள ஒரு தரமான ஒரு சோசியல் மெசேஜ் இருக்க ஒரு படம். அது ஆக்ஷன் சீன்ஸ்லாம் அப்படியே பட்டை கிளப்பிட்டு போகும். ஒன்றே இல்லைடா. அதுவும் வந்து ஏடிஎம் அப்படின்ற மிகப்பெரிய காரியத்தை எடுத்துட்டு அடுத்தது இயக்குனர் எடுத்துட்டு அடுத்தது எத்தனையோ இயர்ஸ் கழிச்சு இப்படியான ஒரு படத்தை கொடுத்தாங்க. ஸோ அப்படியான படம் வந்து இருக்குது. ஸோ அந்த படம் எப்படின்னா அந்த படம் வந்து தேவையான ஒரு படம் தான். நான் என்ன பேசுறேன் என்ன பேசலன்னா ஏல நான் அப்படியே கேட்கணும் கரெக்டா துணிக்கிறேன். அடுத்ததா வந்து எனக்கு விஜய் அதாவது இப்ப அடுத்ததா வந்து அதுக்கு முந்தி என்ன ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன் அப்படின்ற வந்து எல்லா கிட்டையும் வைக்கிற பொதுவான என்ன சொல்றாரு கொமெண்ட்ஸ் என்னன்னா வந்து ஒப்பீனியன் என்னண்டா பொதுவா எல்லாரும் சொல்லணும்னு நினைக்கிறாரு. விஜய் வந்து அந்த கம்ஃபர்ட் ஜோனுக்குள்ளே நடிக்கிறாரு. என்னதான் கேரக்டர்ல இது பண்ணாரு கேரக்டருக்குள்ள உள்வாங்கி நடிக்க மாட்டாரு அப்படின்னு பொதுவான கம்ப்ளைண்ட் எல்லாமே வந்து பொதுவான குற்றச்சாட்டு எல்லாமே வந்து இது போகுது. அப்ப அப்படியான குற்றச்சாட்டுகளுக்கு மத்தியில் உருவாகி பட்டைய கிளப்பினா அதெல்லாம் உடைக்கணும் அப்படியான உருவான படம் தான் புலி. அப்படியான இதுகளை வந்து இது பண்ணதுதான் முழுக்க ஃபேண்டசி உலகத்துல உருவான ஒரு படம் அது. அது அலெக்ட்ரோ ஆயிட்டாங்க கொஞ்சம் சும்மா இது ஏழால வேற மாதிரி இருக்கும். இதை கட் பண்ணு அடிக்கணும் எதா நான் லியோவை பத்தி பேசணும்லா கரெக்டா. இதெல்லாம் கட் பண்ணி போட்டுடாது. அடுத்ததா வந்து பார்க்கணும்னு நினைக்கிற படம் அப்படின்ற என்னண்டா வந்து படத்தோட நியம சொல்ல முன்னே அதுக்கு என்ன இதொன்று பண்ண நினைக்கலாம். ஸோ அப்படியான படம் அந்த படம் அப்படின்றது வந்து கொண்டாட படல் அப்படின்றதுல கொண்டாடியாச்சு. எவ்வளவுக்கு அவ்வளவுக்கு நல்லா கொண்டாடியாச்சு. பட் அந்த படம்ன்றது வந்து பர்சனலா விஜய் ஃபேனை தாண்டி கொமன்னா சினிமாவை பார்த்ததால இன்னும் கொஞ்சம் நல்லா பெட்டரா எடுத்துக்கலாமே அப்படின்றது. ஸோ விஜயோட இவ்வளவு எத்தனை படம் 60 7 படம் வந்து 68வது படம் தான் 57 படம் அந்த டைம் நடிச்சிருந்தது. அந்த 67 படங்கள்ல இல்லாத அந்த நடிப்பு ஆக்டிங் ஸ்கில்ஸ் அப்படின்றது வந்து டிஃபரெண்டா லோகேஷ் கனகராஜ் பார்த்திபன் அப்படி அந்த கேரக்டர் எடுத்து கொண்டு வருகிறது. ஸோ அப்படியான பார்க்க மாட்டேன். இன்னைக்கு பேசக்கொள்ள இன்னைக்கு மோடியும் மாட்டான். அடுத்தது சுறா முழுக்க குழந்தைகள் மட்டும் டார்கெட் ஆகிட்டு நான் சொல்லவா 10 கொண்டாட தாவிய இந்த படம் கொண்டாடணும் அவசியம் இல்லை. குழந்தைய வேண்டா கொண்டாடுறான் குருவி பிடிக்காதான்னு மக்களை பார்த்து சொல்லி அவ்வளவுதான். விஜய் இருக்கிறதாலும் பிடிக்கும் அவ்வளவுதான். புலி எனக்கு பிடிக்கும். நீ பேசாம நீ எக்ஸ்பிளேஷன் தான் என்ன அவனுக்கு இன்ட்ரோ பிடித்தான் அந்த புடி என்ன பேச தெரியாது. முடியல என்ன கால வருஷம் ஃபேண்டசி உலகத்துக்கு நம்ம எல்லாருமே அழைத்து சென்ற ஒரு படம் தான் புலி. ஃபேண்டசி அந்த கதைக்களம் மூலமா எல்லாரையும் அந்த உலகத்துக்கு கூப்பிட்டு போனோம்னா மியூசிக்ல ஒரு சின்ன தப்பு, அதனால படமே ஃபிளாப் ஆயிடுச்சு. மற்றபடி தளபதி அசுரத்தனமான ஒரு நடிப்பை வெளிப்படுத்திருப்பாரு. நாங்க உங்களுக்காக கொண்டாந்த தமிழ் சினிமா கொண்டாட தவறி ஆனா படத்துல உண்மையாவே பண்ண வேண்டிய விஷயம் படத்துல இது
அது நல்ல தளபதி நடிப்பு கதை தேர்வு. தளபதி அந்த டைம்ல பயங்கரமான கதை தேர்வுகளை தேர்வு இருந்தாரு. சொன்னேன். தமிழ் சினிமாவோட கொண்டாட தவறிய காவியங்கள் எல்லாம் பார்த்து முடிச்சு வீடியோட எண்டு வந்துட்டோம். இந்த முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க எல்லாம் நினைக்கலாம், என்ன இவங்க லூஸ் மாதிரி பேசுறாங்க, கேமரால ஆடுறானுங்க, அங்கிட்டு இங்கிட்டு பாக்குறாங்க, கண்டென்ட் இல்லாம பைத்தியம் இருக்கிறதால இல்ல. என்னன்னா கேமரா முன்னாடி நாங்க இது ஃபர்ஸ்ட் டைம் என்பதா கேமராவை பாருடா, கேமரா முன்னாடி ஃபர்ஸ்ட் டைம் செகண்ட் டைமா வந்து பேசுறவங்க ஒரு பிரச்சனையால நாங்க இங்க வந்து இப்படியான ஒரு அதென்னடா செகண்ட் டைமா ஃபர்ஸ்ட் டைம்லயே வந்து ஒழுங்கா பழகிக்கலாம். விஜய் அது ஒரு சொல்லிட்டு பண்ணிட்டு அடுத்தது சரி பழைவா. சரி பழைவா ஓகே கல்வான படம் வந்து கொஞ்சம் இப்போ நான் வந்து நியோமாயி கத்தியில நல்ல படம் நல்ல படம் அதுக்காகவே நல்ல படம் மியூசிக் சரியா. இப்ப என்ன பிரச்சனை இல்லை, நீ ஏன் இப்படி ஒரு பண்றீங்கன்னு எடுக்க அப்படி ஒண்ணு. உங்களுக்கு அம்மா பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க, உங்களுக்கு அப்பாவை பிடிக்குமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.